தசகம் 2 8வது ஸ்லோகம். இதில் என்ன நம்ம ஏற்கனவே என்ன முதல்ல நான் 7 ஸ்லோகத்தில் என்ன படித்தோம்? பெருமாள் கிரீடம் சாத்தின்னு இருக்கார், அவருடைய ரூபங்கள் படித்தோம். கங்கணம் கட்டின்னு இருக்கார். லக்ஷ்மி சத்திய பிரமாணம் பண்ணுறான். அதனால் அவர் குணங்களையோ தியானம் பண்ணுறதுனாலையோ கீர்த்தனை பண்ணுறதுனாலையோ எல்லா விதமான ஐஸ்வர்யம் நமக்கு கிடச்சிரும். எங்கே பார்த்தாலும் ரசாயனமயம். அப்படி இதை பக்தி பண்ணி தான் யோகிகள்லாம் மோட்சத்துக்கு போனான்னு படித்தோம். இப்போ 8வது ஸ்லோகத்தில் நம்ம எந்த ஒரு விஷயம் பண்ணினாலும் பலனை எதிர்பார்க்கக்கூடாது. பலனை எதிர்பார்க்காத பகவானே நீ தான் எனக்கு அனுகிரகம் பண்ணணும், இந்த விஷயத்துலேருந்து நீ எனக்கு காப்பாற்றி அடுத்தது அனுகிரகம் பண்ணு அப்படின்னு சொல்லி எந்த ஒரு பொருள் பண்ணாலும் பலனில் ஆசை வைக்காத பக்தி பண்ணும்போது நம்மளுக்கு மேலே மேலே பக்தியும் அதிகமாக வளருறதான், ஞானமும் அதிகமாக வளருதான். அப்படி ஞானம் அதிகமாக வளரும்போது நமக்கு என்ன தெரியுது? ஐயோ, ஒரு சின்ன விஷயத்துக்காக இவாகிட்ட நம்ம பிரார்த்தனை பண்ணமே, இது நமக்கே கிடைக்கிறதே, நமக்கே தெரியறதே அப்படின்னு நாள் ஆக ஆக நமக்கே அது எல்லா விஷயமும் தெரிய வந்துடுறதான். நம்ம ஒருத்தர் ஒரு பெரிய கோடீஸ்வரர் இருக்காருன்னு வச்சுக்கோங்களேன், அவகிட்ட உதவி கேட்போம். ஏன்னா ஒரு 5 ரூபா உங்களால் உதவி பண்ண முடியுமான்னு கேட்டால் கோடீஸ்வரருக்கு எவ்வளோ கோபம் வரும். நான் எவ்வளோ பெரிய கோடீஸ்வரன், என்னை பார்த்து 5 ரூபா கேட்குறியே அப்படிங்கிற மாதிரி இருக்கும் இல்லையா? அதே மாதிரி தான் பகவான் மோட்சமே தர தயாராக இருக்கும்போது ஒரு அல்ப விஷயமான வீடு வாசலோ கல்யாணமோ குழந்தை பாக்கியமோ ஒரு வேலையோ சாதாரண விஷயத்தை நம்மள்கிட்ட கேட்கக்கூடாது. அதை நம்ம பக்தி பண்ண நமக்கே ஞானம் வந்துடும். பகவான் தான் அபரிமிதமான சொத்து வச்சுருக்கார், 3 லோகத்துக்கு அதிபதியாக இருக்காரே, அதனால் எது வேணும் எது வேணான்னு நமக்கே தெரியாது. அதனால் பலனில் ஆசை இல்லாமல் நம்ம கடமையாக கரெக்டாக வழக்கேற்றுறதோ கோலம் போடுறதோ ஸ்லோகம் பண்ணுறதோ பகவானை நினைக்க பக்தி வளரும். பக்தி வளரும்போது அதுவே ஞானமாக வரும். ஞானம் வரும்போது வாழ்க்கையில் வைராக்கியம் வரும்போது நமக்கு வாழ்க்கைக்கு என்னென்ன வேணுமோ எல்லா ஐஸ்வர்யத்தையும் அவர் கொடுப்பார். இதுலேருந்து நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது பலனை ஆசை எதிர்பார்க்காம கைங்கரியம் பண்ணணும் அப்படிங்கிறது தான் 8வது ஸ்லோகம். நிஷ்காமம் நியதஸ்வ தர்மசரணம் யத் கர்மயோகாபிதம் தத்தோரேத்யபலம் யதௌப நிஷத ஞானோ பலப்யம் புனः தத்தௌ யக்ததயா சுதுர்கமதரம் சித்தஸ்ய தஸ்மாத் விபோ த்வத் பிரேமாத்மக பக்திரேவ சததம் ஸ்வாதீயசி ஸ்ரேயசி அப்படிங்கிறார். 3வது ஸ்லோகத்தில் மனோபலமோ கர்மயோகம் பண்ணுறதுங்கிறது அவ்வளோ ஈஸி கிடையாது. சம்சாரங்கிறது ஒரு பெரிய கடல், அதை நம்மளாலலாம் கடக்க முடியாது. ஒரு ஓடக்காரனோ போட்டுக்காரனோ கப்பலோ தான் நம்மளை கடத்தின்னு போக முடியும் சமுத்திரத்தை. அதே மாதிரி தான் சம்சார கடலுங்கிறது நம்மளால் கடக்க முடியாது. அதனால் நம்ம என்ன பண்ண, நம்ம பண்ண வேண்டிய பக்தியை மட்டும் பண்ணிகிட்டே வந்தால், சில பேர் பக்தி பண்ணுவா பக்தி மார்க்கத்தில் போவா, சில பேர் ஞானம் பண்ணுவா ஞான மார்க்கத்தில் போவா, சில பேர் தர்க்கம் பண்ணுவா. தர்க்கம் இப்படி பண்ணால் அப்படி நடக்குமா, அப்படி பண்ணால் இப்படி நடக்குமான்னு தர்க்கம் பண்ணுவா. இந்த மாதிரிலாம் தர்க்கம் பண்ணுறதுனாலலாம் எந்த பிரயோஜனம் இல்லை. நம்மளால் எந்த முயற்சியும் இல்லை. பகவானே நீயே எனக்கு ஆட்கொண்டாதான் என்னால் முடியுமே தவிர என்னோட பிரயத்தனம் எதுவுமே கிடையாது அப்படின்னு மனசு தளராமல் நம்ம பகவான்கிட்ட சரணாகதி பண்ணும்போது தான் எல்லா விதமான மோட்ச பதவியே நமக்கு கிடைக்கிறது. 9வது ஸ்லோகம். அத்யாயாச கராணி கர்ம படலானி ஆச்சர்ய நிர்மலா போதே பக்தி பதே தவாபி உச்சிததா மாயாந்தி கிம் தாவதா க்ளிஷ்ட்வா
अर्कपदे परं तव वपुर् ब्रह्माख्यमन्ये पुनः सिद्धारत्वमृदे विसिन्ध्य बहुभिः सिद्ध्यन्ति जन्मान्तरै. 9வது ஸ்லோகம். 10வது ஸ்லோகத்தில் இதை மாதிரி எங்கே பார்த்தாலும் பக்தி பண்ணுறோம் இல்லையா, அந்த பக்தி பண்ண 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 நமக்கு ஞானம் வந்துருமா, அப்படியே அமிர்தத்தை சாப்பிட்டா நம்மளுக்கு எவ்வளோ சந்தோஷமாக இருக்கும், அந்த மாதிரி சந்தோஷம் கிடைக்குமா, ஈஸியாக கஷ்டமே படாமல் நம்ம ஞான பதவியை அடைஞ்சிருவோமா. நம்மளோட காலத்துலலாம் 5 மாடியோ 6 மாடியோ படிக்கட்டு ஏறி ஏறி வந்தோம் இல்லையா, இப்போல்லாம் அப்படி கிடையாது. ஸ்லைடர்னு ஒன்று வச்சுருக்கா, லிஃப்ட்டுன்னு ஒன்று வச்சா, அதை கொஞ்சம் சிரமப்பட்டு லிஃப்ட் பட்டனை அமுத்தணும், அதுக்கப்புறம் உள்ளே போனோம், அதை டோரை மூடிக்கும், அப்புறம் திறந்துக்கும், அப்புறம் வெளியில் வரணும். அந்த மாதிரி லிஃப்ட்டு உள்ளே மாட்டின்ட்டோன்னு வச்சுக்கோங்க, ஒரு செகண்டு ஐயோ அப்படி ஆகிடுத்தேன்னு பயந்தே போயிடுவோம். ஆனால் அதையை விட ஈஸியாக இப்போ ஸ்லைடர்னு ஓப்பனாக வந்திருக்க பாருங்க, வித்தின் ஏ செகண்டு நம்மளை 10வது மாடியிலேருந்து கிரவுண்ட் ஃப்ளோருக்கு கொண்டு வந்து விட்டுறது. அதுதான் பக்தி யோகம். நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ பக்தி பண்ணுறோமோ, பக்தி பண்ணினா ஞானம் வரும், ஞானம் வந்தால் வைராக்கியம் வரும், அதனால் ஈஸியாக மோட்ச பதவியை அடைஞ்சிடலாம் அப்படிங்கிறது 10வது ஸ்லோகம். த்வத் பக்தி சுகதாரசாம் ருதஜரி நிர்மஞ்சனேன ஸ்வயம் சித்யந்தி விமல பிரபோத பதவி அக்லேசதஸ்தன்வதி சத்ய சித்திகரி ஜயத்யயி விபோ சைவாஸ்து மேத்வத்பத பிரேம பிரௌಢிரசாத்ரதா திருததரம் வாதாலயா தீஸ்வர குருவாயூரப்பா சரணம். Click on the bell icon to subscribe to the channel and get more updates.